முதல்ல நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரியை வந்து நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் முன்னாடி அதுலேயும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கறி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வெந்தயம் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் வந்து 150 கிராமை வந்து நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆனால் 2 சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் கூடவே 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதில் உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குக்கரோட மூடி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஆனால் இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு புதினா இலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி. அடுத்து இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மெயினாக நல்லா வதங்கணும். கிரேவி எல்லாத்துக்குமே இது மாதிரி நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அந்த கேஷ்யூ வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஜாரில், அதை வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதை சேர்த்துக்கிட்டு வதக்கிறதுக்கு. அப்புறம் 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது நல்லா வந்து வதங்கணும், மசாலா ஸ்மெல்லாம் போகணும். அதுக்காக நான் வந்து ஒரு 1 நிமிஷத்து அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். ஆனால் 1/2 கிலோ சிக்கன் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சமயத்தில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேஷ்யூ பேஸ்ட்டு, அதை இது உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் மிளகுத்தூள், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வதங்கணும். இப்போது நீங்கள் வந்து கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. லிட்டை வந்து மூடி வச்சுட்டு இப்போது வெயிட் போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் அப்படிங்கிறனால 1 விசில் விட்டால் போதும். கேஸ் கட் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்குற ரொம்ப சூப்பரான நம்மளோட கேஷ்யூ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த வாசனை இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, பூரி, ரைஸு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசையோட தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.